தாய் வீடு ஆகஸ்ட் மாத இதழ் 2026 முலையறு காதை பெண் துயர பெருங்கதை பாகம் 18. எழுத்துருவாக்கம் மாசித்தி விநாயகம். குரல் வடிவம் கு. பிரபு. தெக்காட்டம்மனின் பொங்கல் முடித்த கையோடு பெரியதுறையை அண்டிய மேற்கு கரையோரமாக செண்பகத்தையும் கணேசனையும் முத்தர் கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் தெக்காட்டம்மன் இறை ஊஞ்சல் உட்பட பல ஓலைச்சுவடிகளை கைவசம் வைத்திருந்தார். இருள் பரவும் மாலை நேரம். இதமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. நெடுந்தீவு கடற்கரையில் வீசிய அந்த சுகந்த காற்றிலே கடல் பாசியின் அதிசய வாசனையும் பழங்கால பாறைகளின் ஈரப்பதமும் கலந்த ஒரு விசித்திரமான உப்புச்சுவையும் இருந்தது. ஆகாயத்தில் முழு நிலவு ஒரு பிரகாசமான வெள்ளிக்காசு போல தொங்க அதன் ஒளியிலே சிதைந்து கிடந்த வெளியரசன் கோட்டையின் கருங்கற்கள் பழுப்பு நிறத்திலே மினுமினுத்தன. செண்பகமும் கணேசனும் கரையிலே அமர்ந்து தீவிக்கே உரிய கடல் மட்டி கலந்து அவித்த ஒடியல் பெட்டை மிளகாய் தேங்காய் சம்பலோடு உண்டு முடித்து அந்த மாய இரவின் அழகில் சொக்கி போயிருந்தார்கள். அவர்களுக்கு நாதாளி பழத்தின் சிவந்த பானத்துள் கற்றாழை உள்ளீட்டு துண்டுகளை இட்டு அருந்த கொடுத்தார். அமிர்தமாயிருந்தது. கைகளவும் நன்னீர் கிணறுகள், பூதம் கிண்டிய கிணறுகள் என பெயரெடுத்த ஆழக்கிணறுகள். இந்து மாகடலின் சுவர்க்கம் என அந்த தீவு தெங்கு பனை நிறைந்த பசும் ஜோலியாக கடலுள்ளே ஜொலித்தது. அந்த தீவின் ஆதி அந்தம் தெரிந்த முத்தர் தன் கையிலே இருந்த பழைய மரத்தடியாலே கோட்டை சுவரை டொக் என்று தட்டினார். அது ஓர்வித வினோத நாதம் எழுப்பியபடி இருந்தது. அயலிலே படுத்திருந்த கூழக்கிடா ஸ்தம்பித்து எழுந்து பறந்தது. கோட்டை கற்களே கோளாங்கற்களை கொண்டு இசை எழுப்ப வல்லனவாக அமைக்கப்பட்ட அற்புத கோட்டை. தம்பி கணேசா, இங்க பாரப்பா. முத்தர் கோட்டை சுவரை காட்டி குரலிலே ஓர் அமானுஷ்ய நடுக்கத்தோடு பேசத் தொடங்கினார். இந்த இடிபாடுகள் தான் எங்கட வரலாற்று பெருமை பேசும் வெடியரசன் கோட்டை. இதை அண்டிய கடல் அலைகள் சும்மா சத்தமிடல்ல. இங்கே புதஞ்சு போயிருக்கிற ஒரு பேரரசின் மரண ஓலத்தை தான் அவை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்குது. கணேசன் ஆச்சரியத்தோடு சுற்றிலும் பார்த்துவிட்டு உடம்பெல்லாம் சிலிர்க்க, ஓ, இதுதான் வெடியரசன் கோட்டையோ? பார்க்கவே ஏதோ ஒரு பழங்காலத்து சண்டை களம் மாதிரியே சிதைஞ்சு கிடக்கே. என்னவோ தெரியல ஐயா, இந்த இடத்துக்கு வந்தவுடனே ஒரு போர்க்களத்து வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கு. வாள்களின் மோதல் சத்தம் என் காதுக்குள்ள கேட்பதைப் போல பிரமை வருகிறது என்றான் கணேசன் மிரட்சியோடு. ஆமா தம்பி, இந்த நெடுந்தீவு கரைக்கும் கேரளாவில விண்ணுலகம் போன உங்க கண்ணகிக்கும் ஒரு தீராத வரலாற்று தொடர்பு இருக்குதப்பா என்றார் முத்தர். யோசனையோடு இருந்த செண்பகம் முத்தர் அவளிடம் கொடுத்த பழைய ஏட்டுச்சுவடியிலே இருந்து சிலப்பதிகாரத்தை பார்த்தபடி, என்ன விசித்திரம் ஐயா, தமிழ்நாட்டு சிலப்பதிகாரத்துல கண்ணகி இலங்கைக்கு வந்ததா எங்கேயும் சொல்லப்படவே இல்லையா என்றாள். முத்தர் காவோலையிலே நெருப்பு மூட்டி அதிலிருந்து வர்ற புகையை பார்த்தபடி, நீ சொல்றது 100% உண்மை செண்பகம் என்றார். கண்ணகி தான் வாழும் காலத்துல இங்க வரல. அவட இறப்புக்கு பிறகுதான் அவவின் உருவ வழிபாடு இலங்கைக்கு வந்துச்சு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதும் போது மதுரையில் கண்ணகி தன் கணவனான கோவலனை இழந்தாள். நீதி கேட்டு தன் மார்பையும் இழந்தாள். மதுரையை எரிச்ச கண்ணகி கேரளம் போய் அங்கிருந்து நேரா விண்ணுலகம் போயிட்டதா முடிச்சிட்டார். ஆனா அவர் ஒரு ரகசியத்தை உலகுக்கு சொல்லாம மறைச்சிட்டார். இல்ல, இருட்டடிப்பு செஞ்சிட்டார் என்றார். என்ன ரகசியம் ஐயா? அது சிலப்பதிகாரத்துல இல்லாத அப்படி என்ன அற்புதம் எங்கட ஈழத்துல நடந்தது எப்போது கேட்டான் கணேசன். இளங்கோவடிகள் வரந்தரு காதை என்ற பகுதியில் எதை பாடியிருக்கிறார் என்று கணேசன் ஆவலோடு நெருப்புக்கு அருகில் வந்தான். முக்தர் ராகம் போட்டு பாடத் தொடங்கினார். அவர் பாட பாட நெருப்பு பொறிகள் காற்றிலே விசித்திரமாக நடனமாடின. அரும் சிறை நீங்கிய ஆரிய மன்னரும் பெரும் சிறை கோட்டம் பிரிந்த மன்னரும் குடக கொங்கரும் ஆளுவ வேந்தரும் கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தனும் வந்து ஈக என்றே வணங்கினர் வேண்ட தந்தேன் வரமென்று எழுந்தது ஒரு குரல். அதாவது சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்த விழாவுக்கு இலங்கையை ஆண்ட முதலாம் கயவாகு என்ற கயவாகு மன்னன் போயிருந்தான். அவன் வேண்டிக் கொண்டதால் கண்ணகி வரம் கொடுத்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. அங்கிருந்துதான் கயவாகு மன்னன் கண்ணகி வழிபாட்டை எங்கட இலங்கைக்கு கொண்டு வந்தான். சிங்கள வரலாற்று நூலான ராஜவாளி கூட பொ.ஆ.பி. 2ஆம் நூற்றாண்டுல கயவாகு மன்னன் இந்த வழிபாட்டை இலங்கைக்கு கொண்டு வந்ததா உறுதிப்படுத்துது. அதனாலதான் இன்னைக்கும் சிங்கள மக்கள் கண்ணகியை பத்தினி தெய்யோ என்றும் ஈழத்தமிழர்கள் கண்ணகி அம்மன் என்றும் கொண்டாடுறாங்க என்றாள் செண்பகம். எல்லாமே சரி, ஆனால் இந்த நெடுந்தீவுக்கும்
வெடியரசனுக்கும் கண்ணகிக்கும் என்ன சம்பந்தம் என்று கணேசன் மெதுவாக கேட்டான். முத்தர் தன் குரலை தாழ்த்தி மர்மமாக பேசினார். கண்ணகியோட காற்சிலம்பு சாதாரண பொன்னாலோ முத்தாலோ செல்லியில்லேப்பா. உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த நாகலோகத்து மகா நாகமணியை கொண்டுதான் அந்த சிலம்பு செய்யப்பட்டது. அந்த நாகமணி எங்கிருந்தது தெரியுமா? இதோ நாம நிற்கிறோமே, இந்த நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை பாதுகாப்பறைத்தான் இருந்தது. அந்த அறைகளில்தான் அந்த நாகமணிகளும் கடல் முத்துக்களும் இருந்தது. அதை காவல் காத்தான் தீவக கடல்வேந்தன் வெடியரசன். அதை திட்டமிட்டு கொள்ளை கொண்டவர்கள் திருட்டு சோழர்கள். அவர்கள்தான் சங்கச் சோழர்கள், கரிகால் சோழன் பரம்பரைகள். அப்படியானால் சோழ நாட்டுப்படை இங்க வந்தது அந்த நாகமணிக்காகவா? செம்பகத்தின் கண்கள் அகல விரிந்தன. ஆம், கண்ணகி காற்சிலம்பிற்கு நாகமணி எடுப்பதற்காக சோழப்படை இலங்கை வந்து வெடியரசனோடு பயங்கரமாக போர் செய்தது என்கின்ற செய்திகள் இலங்கையில் பாடப்படுகின்ற கண்ணகி வழக்குரை காதையிலே இருக்கின்றது என்று முக்தர் ஆக்ரோஷமாக கடையை நோக்கி கையை அசைத்து கத்தினார். சோழ இளவரசனின் கடற்படை நாகமணியை திருட பல்லாயிரம் கப்பல்களில இந்த நெடுந்தீவு கரையை முற்றுகையிட்ட போது வெடியரசன் தன் கடற்படையை ஏவி கடலையே இரத்த காடாக மாற்றினான். போரின் முடிவிலே அந்த நாகமணி சோழர்களால் ஏமாற்றி பறிக்கப்பட்டது. அந்த நாகமணியின் சாபத்தால் தான் மதுரையே எரிந்தது என்கின்றது என்கிற கண்ணகி வழக்குரை. இதனை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இருட்டடிப்பு செய்துவிட்டார். அதில் இது எதுவுமே இல்லை. கணேசன் வியப்பிலே உறைந்து போனான். என்ன ஒரு அற்புதம்! அப்போ மதுரையை எரிச்ச மகாசக்தி இந்த நெடுந்தீவு கடல்ல இருந்து போன நாகமணி தந்ததானா? முத்தரையா, நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய வரலாற்று முரண்பாடும் பெரும் சோகமும் என் கண்களுக்கு முன்னால் தெரியுது. அப்படி என்னப்பா விசித்திரம் உன் மனசுக்குள்ள ஓடுது கணேசா என்றான் முத்தர். கண்ணகி பிறந்து வாழ்ந்தது எல்லாமே தமிழகத்தில் தான். ஆனா அவளோட சொந்த மண்ணான தமிழகத்துல இன்னைக்கு ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஆனா கடல் கடந்து வந்த இந்த இலங்கையில தமிழர் பகுதிகளிலும் சிங்கள பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான கோவில்கள் அவளுக்கு இருக்குதே. இரண்டு இனங்களுக்கும் பொதுவில் கண்ணகி வழிபாடு இருந்தாலும் ஏன் இந்த மண்ணில இரு இனங்களும் ஒற்றுமையா இணங்கி வாழ்கின்ற இணக்கப்பாடுகள் இல்லை? இந்த தெய்வ வழிபாடு ஏன் அவங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர இல்லை? முத்தர் தலையை ஆட்டி சோகமாக புன்னகைத்தார். நீ இந்த இலங்கையோட ஆகப்பெரிய இரத்த காயம் படிந்த பக்கத்தை தொட்டுட்டாய் தம்பி. கண்ணகி கோவிலுக்குள்ள போகும்போது தமிழனுக்கும் சிங்களவனுக்கும் ஒரே பக்தி தான் இருக்கு. ஆனா வாசலை விட்டு வெளியே வந்தவுடனே அந்த பத்தினி தெய்வத்தோட நீதியும் பொறுமையும் அவங்க மனசுல நிக்கிறதில்லை. இரண்டு இனங்களுக்கும் பொதுவான ஒரு தெய்வம் இருந்தும் அவங்க இதயத்துக்குள்ள ஒரு இணக்கப்பாடு இல்லாதது இந்த மண்ணோட மிகப்பெரிய சாபம்தான். திடீரென கடலின் அலையோசை முற்றிலும் அடங்கியது. காற்றிலே ஒரு சிலம்பின் கலீர் கலீர் என்ற ஓசையும் தந்தேன் வரம் என்ற ஒரு பெண்ணின் அசரீரி குரலும் அமானுஷ்யமாக கேட்டு மறைந்தது. செண்பகம் தன் கையில் வைத்திருந்த பழைய ஓலைச்சுவடி தானாக பிரிந்து விரிந்தது. இது என்ன கனவா? நிலா ஒளியில் அதிலே எழுதப்பட்டிருந்த வரிகளை அவளது விரல்களால் தடவினாள். அவளது முகம் கோபத்தாலும் ஏமாற்றத்தாலும் சிவந்தது. முத்தரையா, நீங்கள் சொன்னது சரிதான். செண்பகம் ஒரு ஆவேசத்துடன் சுவடியை காட்டினாள். இந்த மண்ணில் தெய்வங்களின் பெயரால் மட்டும் அரசியல் நடக்கவில்லை. இந்த நிலத்தின் பூர்வீக குடிகளை அடிமைப்படுத்த வரலாற்று பக்கங்களிலும் பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் தொண்டை மண்டலத்திலிருந்து 38 பெருங்குடி பிரபுக்கள் முதலிமார் என்ற பெயரிலே வந்து யாழ்ப்பாணத்து பெருந்தேச ஊர்களில் குடியேறி இந்த மண்ணை ஆண்டதாக ஒரு பெரிய வெறும் கதையே எழுதியிருக்கின்றார்கள். அவள் அந்த சுருளிலே இருந்த பெயர்களை பொதுமைப்படுத்தி உரக்க வாசித்தாள். பாண்டிமளவனும் சம்பகமளவனும் பொன்பெற்றியூரிலே இருந்து வந்து திருநெல்வேலியிலும், நரசிங்கதேவன் காவிரியூரிலே இருந்து மயிலிட்டியிலும், சம்பக மாப்பாணனும் சந்திரசேகர மாப்பாணனும் கனகராயன் வாவியிலே இருந்து வந்து தெல்லிப்பளையிலும் குடியேறினார்களாம். களந்தையின் பூதராயன் மயிலணியிலும், செய்யூரிலிருந்து வந்த தனிநாயக முதலி இந்த நெடுந்தீவிலும் குடிமன்னர்களாக அமர்ந்தனர் என்று தொடர்ந்தது அது. கணேசன் வியப்புடன், அப்போ இங்குள்ள அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கு குடியேறிய முதலிமார் பரம்பரையினர்களா? இது எப்போது நடந்தது? இது என்ன கூத்து? நீங்கள் போஆமு 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இந்த தீவு வெடியரசன் ஆண்ட தீவு என்கின்றீர்கள். இவர்களோ இதில் வந்தேறி முதலிகளால் உருவான இந்த தீவு என்கின்றார்கள். எதையா உண்மை? எதை நம்புவது நாம் என்றான். முத்தர் தன்னுடைய மரத்தடியால் நிலத்தை ஓங்கி அடித்தார். அந்த சத்தம் காற்றிலே இடியாக எதிரொலித்தது. இது சுத்த ஏமாற்று வரலாறு தம்பி.
முதலிகள் வந்தது என்பதற்கு எந்த ஆதார தெளிவில்லை தம்பி. பொன்பெற்றியூர் மழவராயன் என்பவனாலே இந்த 38 பிரபுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒரு கதையை அவிழ்த்துவிட்டு யாழ்ப்பாணம் வந்தேறுகுடிகளால் ஆனது என பிற்காலத்தில் சில கல்வெட்டுக்களை எழுத வைத்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்று பேடிகளை நினைத்தால் காரை உமிழத்தான் தோன்றுது. முத்தருக்கு ஆத்திரத்தில் உடம்பு வியர்த்தது. ஆமாம் கணேசா, இந்த 38 பிரபுக்களின் கதையை எழுதி வச்சவங்க இந்த மண்ணில் காலங்காலமாக வாழும் பூர்வீக குடிகளை முற்றிலும் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் என்றாள் செண்பகம். முக்தர் கண்களிலே தீப்பொறி பறக்க பேசினார். இந்த 38 முதலிகளும் கப்பலேறி வருவதற்கு முன்னால் இந்த நெடுந்தீவு கரையும் யாழ்ப்பாண மண்ணும் பாழாய் கிடந்த பாறையா? நாங்கள் இந்த மண்ணின் காலங்காலமாக வாழ்கின்ற பூர்வீக குடிகள் தம்பி. கடலில் ஆதிக்கம் செலுத்திய எங்கள் இனம், நிலத்தை ஆண்ட பூர்வ குடி தமிழ் மக்களும் இங்கேதான் தலைமுறையாக வாழ்ந்தோம். இந்த நெடுந்தீவை ஆண்ட மாவீரன் வெடியரசன் ஒரு பூர்வக்குடி மன்னன். ஆனால் பிற்காலத்தில் வந்தேறுகுடிகள் தங்களுடைய அதிகாரத்தையும் சாதி பெருமையையும் நிலைநிறுத்த தமிழ்நாட்டின் தொண்டை மண்டல பிரபுக்கள் தான் இந்த மண்ணை உருவாக்கியதாக கதை எழுதி பூர்வ குடிகளின் வரலாற்றை மறைத்து விட்டார்கள் என்ற முத்தரிடம் செண்பகம் அந்த சுவடியை சுருட்டி கொடுத்தாள். எவ்வளவு பெரிய அநீதி! கோட்டையின் இடிபாடுகளையும் முத்தரின் ஆவேச முகத்தையும் மாறி மாறி பார்த்த கணேசனின் குரல் தழுதழுத்தது. வரலாறுகள் இப்படித்தான் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. சொந்த மண்ணிலே தலைமுறையாக வாழும் மக்களை மதிக்காமல் வெளியிலே இருந்து வந்த பிரபுக்கள் தான் இந்த நிலத்தின் எஜமானர்கள் என்று வரலாறு எழுதுவது எத்தனை பெரிய துரோகம்! ஒரு பக்கம் இங்குள்ள இரு இனங்களுக்குள் இணக்கப்பாடு இல்லை, மறுபக்கம் நமக்குள்ள பூர்வ குடிகளின் வரலாறு முற்றிலும் மறுக்கப்பட்டது. முக்தர் பெருமூச்சுடன் கடலை பார்த்தார். எப்போ இந்த மண்ணின் பூர்வீக குடி வரலாற்றை ஏற்றுக்கொண்டு கண்ணகி அம்மனும் பத்தினி தெய்யோவும் ஒருவரே என்ற உண்மையை உணர்ந்து மக்கள் எல்லோரும் ஒன்றாகி தங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பை கைவிட்டு இணங்கி வாழுறாங்களோ, அன்னைக்குத்தான் இந்த நெடுந்தீவு கரையும் சாப விமோசனம் பெறும். முத்தர் சொல்லி முடிக்க தூரத்திலே கடல் அலைகள் இன்னும் வேகமாக வந்து பாறைகளிலே மோதியுடைந்தன. அந்த நீர் இவர்கள் தலைமேலே தெளித்து இவர்களை ஆசீர்வதித்தது. நிலவொளி அந்த இடிபாடுகளின் மேல் சோகமாக படர்ந்தது. செண்பகமும் கணேசனும் அந்த பெருநெருப்பின் ஒளியிலே தங்களின் பூர்வீக அடையாளத்தின் பெருமையோடு தீர்க்கப்படாத இந்த நிலத்தின் வலிகளோடு அமைதியாக கடலையே பார்த்திருந்தார்கள். அலைகள் கரையை மோதி ஓயாமல் தங்களின் சோக சாட்சியத்தை பதிவு செய்து கொண்டிருந்தன. தொடரும். நன்றி.